மேம் தடுப்பூசினா என்ன மேம்? தடுப்பூசினா வேக்சின்ஸ் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஓகே. வேக்கானா என்ன தெரியுமா? தெரியாது மேம். தெரியாது. வேக்கானா நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன். அப்போ உங்களுக்கு தெரியும் ஓகே. வேக்சின்னா என்ன ஓகே. அப்படின்னு சொல்லி. சோ முன்னாடி டைம்ல ஆக்சுவலா எட்வர்ட் ஜென்னர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. ஓகேவா? அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம இந்த மில்க் மெய்ட் எல்லாம் இருப்பாங்கல்ல, பால் கறக்குறவங்க. எஸ் மேம். அவங்களுக்கு எல்லாம் அந்த பால் கறக்குறவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆக்சுவலா அந்த பசுக்கு எல்லாமே அவங்களோட அந்த டீத்ல ஒரு கொப்பளம் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அது அந்த பால் கறக்குறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அந்த பசுக்கு இருந்துச்சு. ஆனா பால் கறக்குறவங்களுக்கு அந்த ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு வியாதி கேள்விப்பட்டிருக்கோம்ல, அந்த வியாதி பால் கறக்குறவங்க யாருக்குமே வரல. ஓகே. சோ அந்த எட்வர்ட் ஜென்னர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த பால் கறக்குறவங்களுக்கு வரல அப்படின்னா அப்போ அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. சோ அவங்க அப்போ அந்த கவ் பாக்ஸ் அந்த கவுக்கு இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறதுனால ஒருவேளை இவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த கவ்வோட அந்த டீத்ல இருந்து அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கொப்பளத்துல இருந்து அந்த ஃப்ளூயிட எடுத்து அவர் ஒரு 8 வயசு குழந்தைக்கு அதை இன்ஜெக்ட் பண்ணாரு. ஓகே. இன்ஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஸ்மால் பாக்ஸ் கிருமியை அவருக்குள்ள அந்த குழந்தைக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணாரு. ஓகே. இன்ஜெக்ட் பண்ணப்போ அந்த குழந்தைக்கு ஸ்மால் பாக்ஸ் வரல. ஓகே. சோ இன்ட்ரெஸ்டிங்லி அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த கவ் பாக்ஸ் வச்சு இந்த ஸ்மால் பாக்ஸ் வேக்சினை அவர் கண்டுபிடிச்சாரு. அதுதான் நம்ம சின்ன வயசுல எல்லாம் பார்த்திருப்போம். நிறைய பேர் இங்க போட்டிருப்பாங்க. ஒரு பெரிய ஸ்கார் இருக்கும். நம்ம எல்லாம் அது போட்டிருக்க மாட்டோம். ஓகே. சோ அது அதுக்கப்புறம் அந்த ஸ்மால் பாக்ஸ்ங்கிற வியாதியை இப்ப யாருமே பாக்குறது இல்ல. அந்த அளவுக்கு அதை நம்ம கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணிட்டோம். ஓகே. சோ அந்த வேக்கா அப்படின்னா கவ், அந்த கவ் பாக்ஸ் அதுல இருந்து வந்ததுதான் இந்த வேக்சின். சோ அதுதான். சோ பேசிக்கா வேக்சின் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது.